எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி டிவி வீடியோ போட்டிருக்கேன். அதுல நான் வந்து சவுண்ட் பாஸ் பத்தி பேசுறேன். அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வாங்கணும், அதுக்கு என்ன வாட்ஸ் இருக்கணும், எந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை பத்தின டீடைல் தான் வந்து இந்த வீடியோல இருக்க போது. ஆல்ரெடி நீங்க டிவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அதை பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பிரசன்ட்ல இருக்க எல்இடி டிவிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ் வருது. இது வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்போ ரொம்ப நீங்க அத சவுண்ட் அதிகமா வச்சாவே ஐயோ சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு குறை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சவுண்ட் பார் அப்படிங்கிறது தேவையே படாது. சோ அங்கேயே வந்து முடிச்சிருங்க. நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் லீவ் ஆர்எல்ஸ் யார் எக்கடுனா போட்டோம் எனக்கு வந்து பேஸோட நல்ல சவுண்டோட கேட்கணும் அப்படின்னு நினைச்சு சவுண்ட் பார் வாங்க போனேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல எப்படின்னா போங்க. எனக்கு நான் பர்சனலே படம் பார்க்கும்போது நல்ல வந்து தியேட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து நீங்க சவுண்ட் பார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்றதா இருந்தா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சோ சவுண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி 2 பிராண்ட் தான் வந்து டாப்ல இருக்கு. ஒன்னு உங்களுக்கு டால்பி, இன்னொன்னு டிடிஎஸ். நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா டால்பி அட்மாஸ் இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்ப்போம். ஆனா டிடிஎஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து அவ்வளவு தேடி பார்க்க மாட்டோம். சோ அதனால நம்ம இந்த செக்மெண்ட்ல டிடிஎஸ் பத்தி பேசவே போறது கிடையாது. நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து டால்பியை பத்தி மட்டும்தான். இதுல டால்பிக்கு போறதுக்கு முன்னாடி 5.1 என்ன அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம். 5.1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட், ஒரு ரைட், ஒரு சென்டர், ஒரு சரவுண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா CRL SR/SL அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இதுல 5 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இதோட கான்செப்ட். இந்த 5.1 வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜுராசிக் பார்க் படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு டைனோசர் பின்னாடி வந்து உங்களுக்கு கால் பின்னாடி அப்படி கத்துது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு பின்னாடி தான் கேட்கும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்பதான் ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் அது வந்து ஐடியல்லே இருக்கும், ஓபன் ஆகாம. பட் இந்த சவுண்ட் வரணும் அப்படின்னோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஸோ இதுதான் 5.1 ஒர்க்கிங் சிஸ்டம். இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது வந்து வந்தது. இது என்னன்னா இது ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன் வரும்போது உங்களுக்கு மழையோட சவுண்ட் வந்து மேல இருந்து வரணும் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சீலிங்ல. அது வந்து 2 ஸ்பீக்கர்ஸா இருக்கலாம், இல்ல 4 ஸ்பீக்கர்ஸா இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ். அதாவது வீட்டுக்கு சொல்ற தியேட்டருக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மேல இருந்து சவுண்ட் வரும். சோ இதுதான் வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது. 5.1 ட்ராக்கை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது வந்தது. 5.1 அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனா இந்த இசட் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் மட்டும் ஒர்க் ஆகும். ஆக்சஸ் அப்படிங்கிறது மேல இருந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத கான்செப்ட். சோ இதுக்கு ஸ்பெஷலா வந்து மேல வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் தனியா. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 5.1.2 ஆர் 5.1.4 அப்படின்ற கால்குலேஷன்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டால்பி அட்மாஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 120 சேனல்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது என்ன அப்படின்னா எத்தனை ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். இந்த சேனல் அப்படிங்கறது மென்ஷன் பண்றது என்னன்னா ஸ்பீக்கரோட கவுண்ட் தான். டால்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கீழே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல பேசிக் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல். இது என்ன அப்படின்னா நார்மலா டிவிலயோ சவுண்ட் பாஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாக்ட்லி என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா உங்களுக்கு 5.1 வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதா இதோட மீனிங். ஏன்னா இது வந்து டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறது பேசிக் தான். சோ இது வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்ம்ல தான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அதனால டால்பி டிஜிட்டல் போட்டிருந்தாவே வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கம்ப்ரஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்க வந்து டால்பி அப்படின்னு போட்டுக்கிறதுக்காக வந்து கம்பெனிக்காரங்க கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்களே தவிர இது 5.1 மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் உங்க சவுண்ட் பார்லயோ இல்ல டிவிலயோ டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா இதுக்கு கீழே பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய இருக்கு. இதை வந்து ஒரு ட்ரீயா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி ட்ரூ ஆடியோ. இந்த ட்ரூ ஆடியோவை தான் வந்து லாஸ்லெஸ் ஆடியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம டால்பி ப்ரோ லாஜிக் அப்படிங்கிற இதுவும் வருது. இதுக்கு மேலேயும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம மெயினா இன்னைக்கு பாக்குறது டால்பி அட்மாஸ்.
டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Z ஆக்சிஸ்ல வந்து ஒர்க் ஆகுறது. அதாவது சீலிங்ல வந்து 2 ஸ்பீக்கர்ஸோ இல்லை வந்து 4 ஸ்பீக்கர்ஸோ வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது. இப்போ ரியாலிட்டியில இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். இப்போ டிவில இந்த மாதிரியான டெக்னாலஜி எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சரிப்பா, இப்போ நான் வந்து டிவி வாங்கிட்டேன், எனக்கு வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ உடனே இதை நான் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா உங்களுக்கு டிவில இருக்க ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்ல இருக்க போகுது. ஆனா நீங்க வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் அப்படிங்கிறப்போ 5.1 வந்து ஃபீல் பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கணும். பேக்ல வர வேண்டிய சவுண்ட் இப்போ வந்து உங்களை வந்து பின்னாடி ஒருத்தர் குத்த வரான் அப்படின்ற சவுண்ட் வருதுன்னா அது உங்களுக்கு பின்னாடி தான் வரணுமே தவிர முன்னாடி பார்க்கும்போது அது உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து சவுண்ட் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க டிவில டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் இல்ல டால்பி அட்மாஸ் இப்படிலாம் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா உங்களோட சவுண்ட் பார்ஸ்லயும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல அதுக்கான ஆர்க் போர்ட்டும் கரெக்டா இருக்கணும். இதுக்கு தான் வந்து சவுண்ட் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல வந்து டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் இப்படிலாம் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா உங்களோட சவுண்ட் பார்ஸ்லயும் வந்து இதே மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆர்க் போர்ட் இருக்கணும். அதே மாதிரிதான் டால்பி அட்மாஸ்க்கும் இதுலயும் வந்து டிவில டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வாங்குற சவுண்ட் பாஸ்லயும் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் அப்படின்னு இருக்கணும். இதுல அந்த இஆர்க் போர்ட்டும் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு டிவிலயும் இஆர்க் போர்ட் இருக்கணும், உங்களோட சவுண்ட் பார்லயும் வந்து இஆர்க் போர்ட் இருக்கணும். அப்பதான் வந்து இது கனெக்ட் ஆகும். இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா HDMI 2.1 அப்படிங்கிற கேபிள் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த கேபிள் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த இதுல எதனா ஒண்ணு இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த டால்பியோட சவுண்ட் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ட்ரூத். இப்போ நீங்க வீட்டுல யூஸ் பண்ற சவுண்ட் பாஸ்ல எத்தனை வாட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்க பேசிக்கா வேணும் அப்படின்னா ஒரு 300 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா சரௌண்ட் ஸ்பீக்கரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 500 வாட்ஸ் வரைக்கும் போகலாம். அதாவது 5.1 வந்து ஃபீல் பண்றதுக்கு. இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு 500 வாட்ஸ் ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே 500 வாட்ஸ்ல எல்லாம் அது ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மூவி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா டைலாக்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரும் சப்வூஃபருமே வந்து போதுமானதா இருக்கும். அது வரைக்கும் அது கவர் பண்ணும். பட் திடீர்னு வந்து ஏதோ ஒரு பின்னாடி இருந்து துரத்திட்டு வராங்க, ஓடுறாங்க, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு வரும் இல்லையா? சடன் சவுண்ட்ஸ், இந்த பிஜிஎம்ஸ் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு பின்னாடி இருக்கிற சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆன் ஆகும். சோ அது வரைக்கும் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆனே ஆயிருக்காது, ஐடியல்லே இருக்கும். அதாவது ஸ்டாண்ட் பைல இருக்கும். எப்ப சவுண்ட் வருமோ அப்ப மட்டும் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்குமே தவிர அது ஆன் ஆயிருக்காது. சோ அங்க வந்து 200 வாட்ஸ் வந்து அப்படியே ஐடியல்லே இருக்கும். சோ எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த 300 வாட்ஸ் தான் வந்து ரன்னிங்லேயே இருக்குமே தவிர இந்த 200 வாட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அந்த டைம்ல அமைதியா தான் இருக்கும். ஸோ இதுல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த சவுண்ட் பார் பின்னாடி இருக்க சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, சவுண்டே வர மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ எந்த இடத்துல பிக்கப் பாயிண்ட் வேணுமோ அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு அந்த சவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே நீங்க வந்து ஒரு சவுண்ட் பாரை வந்து நீங்க ஹால்ல வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலா இருக்கு அப்படின்னா நீங்க 1000 வாட்ஸ் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆடியோ இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்கிட்டீங்க, அதாவது 1000 வாட்ஸ்ல வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க அட்லீஸ்ட் அதோட 80% பொட்டன்ஷியல்ல வச்சு நீங்க அத சவுண்ட் கேட்டா மட்டும்தான் அதுக்கான எஃபெக்ட் இருக்குமே தவிர நீங்க 1000 வாட்ஸ் வாங்கிட்டு நான் ரொம்ப லோல சவுண்ட் வச்சு கேட்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதோட பயனே அதுல இல்லாம போயிடும். ஸோ அதனால உங்ககிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக போய் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 300 வாட்ஸோ 500 வாட்ஸோ வாங்கிக்கோங்க அப்படின்றது ஆடியோ இன்ஜினியர்ஸோட சஜஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்க சொல்றதே நம்ம கொஞ்சம் சஜஷன் கேட்டுக்கிறது பெட்டர். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு சவுண்டு காது கிழி இருந்தது அது ரொம்ப மைன்யூட்டா வச்சோம்னாலும் பிரச்சனை தான். ஆனா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸே பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் பூஸ்டர் ஏதாவது இருக்கான்னு தேடுற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இதெல்லாம். ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப இந்த டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கேமிங்லாம் மார்க்கெட்ல நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோல ஸ்கேமிங் பார்ட் இல்லாம இருக்காது. ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. என்னன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரை காட்டிட்டு இதுல டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எஸ் அது சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அது ரியாலிட்டியில ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சவுண்ட் மேலே வந்தாதான் டால்பி அட்மாஸோட ஃபீலு. ஆனால் அந்த ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்லேருந்து வந்தால் அது என்ன வரலன்னா என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
ஸோ அப்போ அந்த டைம்ல அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை வித்தாங்க அப்படின்னா என்னதான் டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கறதான் ட்ரூத். அதுக்காக காசை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது வேஸ்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸும் வந்து இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சீலிங்ல சவுண்ட் ஹிட் ஆயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேபி இது வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுமே தவிர நமக்கு ரியாலிட்டியில நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க். இது ஒரு இல்யூஷனை தான் வந்து கிரியேட் பண்ணுதே தவிர 100% அது அதே ஃபீலை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. ஸோ ரியலா இந்த டால்பி அட்மாஸோட ஃபீல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீலிங்ல 2 ஸ்பீக்கர்ஸோ 4 ஸ்பீக்கர்ஸோ போட்டா மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க சவுண்ட் பார் வாங்க போறீங்க அப்படின்னா 5.1 வாங்கும்போது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து சொல்லி வித்தாங்கன்னா அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் காசு கொடுக்காதீங்க, அது வேஸ்ட் தான். ஸோ 5.1க்கு நீங்க போனீங்கன்னாவே போதும், அதுவே மோர் தென் எனஃப். அன்லெஸ் நீங்க வந்து ஹை அண்ட் பிராண்ட் போறீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வாங்கலாம், பட் அதர்வைஸ் டோன்ட் கோ வித் இட். நெக்ஸ்ட் ஸ்கேம், சோ கால்டு டெக்கின்னு சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஒரு சவுண்ட் பாரை போயிட்டு வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கடையில போய் நின்னா அங்க இருக்கிற ரெப்பா இருக்கட்டும், ஒரு யூடியூப்ல வீடியோவை பிளே பண்ணிட்டு டால்பி அட்மாஸோட சவுண்ட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னாங்கன்னா அது வந்து இருக்கிறதுலயே முழுக்க முழுக்க ஸ்கேமிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா யூடியூப்ல இன்ன வரைக்கும், அதாவது 2025 மே வரைக்கும் உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டே கிடையாது. அது ரீட் பண்ணாது. யூடியூபோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5.1 மட்டும் தான் அது ரீட் பண்ணும். அதுவும் எல்லா வீடியோலையும் ரீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான். நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ரீடிங் இருக்குது, 5.1 வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோ கிளாரிட்டி பார்க்கலாம். இல்லை சம்டைம்ஸ் யூடியூப்ல அந்த வீடியோ 5.1க்கு சப்போர்ட் பண்ணும், பட் உங்கள் டிவைஸ் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாமே தவிர டால்பி அட்மாஸ்க்கு யூடியூப்ல சப்போர்ட்டே கிடையாது. ஸோ அடுத்த முறை யாராவது கூவனாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்க, யூடியூப்ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீக்கரை வாங்கின உடனே நம்ம என்ன நினைப்போம், டால்பி தியேட்டர்ல வர அந்த டால்பி அட்மாஸோட சவுண்ட், அந்த கிளாஸ் உடையிற சவுண்டை வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டு யூடியூப்ல பிளே பண்ணுவோம். ஆனால் அது ஒர்க் ஆகாது, ஏன்னா அதுதான் கம்ப்ரஸ்டு ஃபார்ம்ல இருக்கு. அது எப்படி உங்களுக்கு டால்பி அட்மாஸா கொடுக்கும்? ஸோ இதை செக் பண்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஃபைல வந்து ஆடியோ ஃபார்ம்ல இருக்கும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டைரக்டா டால்பியோட வெப்சைட்டுக்கு போங்க, அங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அந்த ஆடியோ கொடுத்துருப்பாங்க. அதை உங்க ஸ்பீக்கர்ல போட்டு செக் பண்ணி பாருங்க, அதுதான் கரெக்டான செக்கிங் மெத்தட். ஸோ இன்னொரு முறை யாராவது கடையில போயிட்டு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிட்டு பாருங்க டால்பி அட்மாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, நம்பாதீங்க, அது வேஸ்ட். நீங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல தேடுறீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ வந்து சூஸ் பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5.1 சப்போர்ட் பண்ணும், லாஸ்லெஸ் ஆடியோவும் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்க டால்பி அட்மாஸ் வந்து வாங்கிட்டீங்க, சப்போர்ட்டட் வாங்கினாலுமே உங்களோட ஹார்ட்வேர் வந்து வெறும் 5.1க்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது வேஸ்ட். அன்லெஸ் நீங்க கஸ்டமைஸ்டா பண்ணாலோ இல்ல ஹை எண்ட் பிராண்ட்ல ஸ்பீக்கர்ஸ் வாங்கும்போதோ, டால்பி அட்மாஸோட ஸ்பீக்கர்ஸ் வாங்கும்போதோ, அதே மாதிரி டால்பி அட்மாஸ் அப்படின்னா சீலிங்ல இருக்க 2 or 4 ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா அதை நீங்க ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ ஜஸ்ட் இக்னோர், உங்க மணியை அதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண்ட் சஜஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப பேஸுக்கு பிறந்தவன் அப்படின்னீங்கன்னா சோனி தான், அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. பட் டைலாக்ஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கு. பட் இப்போவுமே அமேசான் பிரைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் பூஸ்டர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்குது. இல்ல எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணி சூப்பரா கிளியரா உங்களுக்கு கையில வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் வந்து சூஸ் பண்ணலாம். இதை ஏன் நான் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பீக்கர் அப்படின்னாவே JBL தான். ஓகே, அந்த பிராண்டையும் இப்ப சாம்சங் வாங்கிடுச்சு. அதே மாதிரி ஹர்மன் அப்படிங்கிற பிராண்ட், ஃபேமஸான பிராண்டு, இதுக்கு கீழே வந்து டெனான், போல்க், இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டதுனால இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா டாப் டெக்னாலஜிஸும் சாம்சங் கிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இதுல வந்து பேஸ் வந்து சோனி அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் நல்லா லெவலப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்ற பிராண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் போட முடியும். ஸோ ஃபார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இதெல்லாம் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து ஃபியூச்சர்ல வேற யாராவது வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கைடா இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு காமன் மேனுக்கான ஒரு டாக் தானே தவிர டெக்கி ஸ்பீக் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.